சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபின்னு ஊத்திடுவாங்க. ஏமா அவன் கேட்கறான்னு கொடுக்குற அறிவில்ல? அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டாதான் விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டை உருண்டையா உருட்டி 1 ரூபா 2 ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்கு தான் இப்ப கிராக்கி. 4 பில்டிங்க்கு வச்சமா, 4-5 பேர் மேல வீசினமா, 4-5 லட்சத்தை சம்பாரிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா ஆமா. பாலு, யோ பாலு, பாலு நிலையா வந்தா? என்னம்மா கூப்பிட்டு பேசாம நிக்கிறீங்க? என்ன பாலுக்காரரு, பால் கொடுக்க போறீங்களா? ஆமா, வீட்டுக்கு வீட்டு பால் ஊத்தாம என்ன பாத்தீங்களா ஊத்துறேன்? என்னம்மா என்னைக்கு இல்லாம எந்த கேள்வி கேக்குறீங்க? நான் கேட்கணும்னு நினைச்சா கேட்டுடுவேன். அம்மா, பால் என்ன வெள்ளையா இருக்கு? அம்மா சுத்தமான பாலுமா? சுத்தமான பாலுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்துமா கிண்டலுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? சரி, இப்ப உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எனக்கு இந்த லிட்டர் கணக்குல வேணாம், அப்படியே மொத்தமா வேணும். அப்படியே வா. ஏன்னா எனக்கு இந்த பாலு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பால் இல்ல பால். யோ, நான் அப்படித்தான் சொல்வேன். வரட்டா பாலு? அம்மா பாலு அது கொண்டு போய் வீட்டுல கொடுத்துரு. சார், போஸ்ட். மா போஸ்ட். என்ன யாரையுமே காணும்? யாராவது இருந்தா லெட்டர் கொடுத்து ஒரு 50 ரூபாய் கடை வாங்கலான்னு பார்த்தா உள்ள யாருமே இல்லையா? யோ, இது பிச்சைக்காரன் மரவன். சாரி, அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். மீனு, மீனு, ஏமா மீனு, உன்னை எங்க தர இங்க உட்காருக்க? வாங்க தம்பி, என்ன வேணும்? மீனா? ஆமா, என்னென்ன மீன் இருக்கு சொல்லுங்க, வளைச்சு பிடிச்சு வாங்கிடுறேன். கெண்டை மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, வெறா மீன் இருக்கு. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? எந்த மீனா இருந்தானம்மா நல்ல மீனா கொடுங்க. எல்லாமே நல்ல மீன் தான். சந்தேகமா இருந்தா தொட்டு பாரு கண்ணு. நான் விலைக்கு வாங்காம எதையும் தொடறது இல்ல. நீ என் தங்க மாத்த சில இருக்க, அதை வாங்காதுக்கு முன்னாடியே அதை போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு வாங்காமே போட்டு போயிருங்க. பாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே. என்ன பாட்டி, மீன் ரொம்ப துள்ளுது. வெறா மீன் அப்படித்தான் துள்ளும். கழுத்தை பிடிச்சி அமுக்குனா சரியா போகும். அமைக்கிறோம். ஏன் பாட்டி, கெண்ட மீன்ல செதில் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கு. 2000 சேர்த்து சரியா போகுது. வாங்கிட்டு போய் உரசா போடுவானா? ஆமா, கிலோ என்ன விலை? விளையாதுக்கு கேட்டுக்கிட்டு ஓ மீன் ஆச்ச அள்ளிட்டு போறாச்சா? அப்போ எல்லாத்துலயும் சேர்த்து 2 கிலோ கொடுங்க. அப்பாடா, விக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து இந்த மீன் உனக்குன்னு கொடுத்து வச்சிருக்கு. ஆமாமா. இந்தாங்க பாட்டி, வச்சுக்கோங்க, நான் வர்றேன். பாட்டி, மீன் வாங்க காசு இருக்கான்னு கடவுள சொல்லுங்க. காசு இருந்தா மட்டும் எதையும் வாங்கிட முடியாது. எதுக்கும் கொடுப்பன வேணும். உனக்கு ஒரு பால்காரன், எனக்கு ஒரு மீன். நல்லா சொல்லிட்டு போறப்பா. ஓஹோ, நான் அன்னைக்கு பால்காரனை வச்சு வம்பு பண்ணதுனால இன்னைக்கு மீன்காரையை வச்சு வம்பு பண்றியா? பாக்கலாம். சார், மீன் மீன் மீனா? மீனான்னு கேட்டேன். மீன் மீன் பார்த்து வெட்டி குழம்பு வைக்க போறாங்க. வெட்டி குழம்பு வைக்க போறாங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா, மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. ஆமா, எனக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருக்கா? வரலையே. இன்னைக்கு வரலையா? பாலு, நீ கவர்மெண்ட் வேலைக்கு மனு போட்டு வேலைக்கு ஆர்டர் வந்துடுச்சான்னு கேட்கறதே வேலையா வச்சிட்டு இருக்க. என்ன பண்றது? கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது காட்ட கையில பிடிக்கிற மாதிரி. இருந்தாலும் முயற்சி வீண் போகாது. சரி, நான் வரேன். ஒரு 50 ரூபா கொடு. போஸ்ட் வந்துச்சான் கிடதுக்கா? கடனாத்தான். கடனா? தரேன் தரேன். இந்தாங்க, வர்றேன். கட்டுக்கட்டா மணி ஆர்டர் பணத்தை கொடுத்தாலே டீ குடிக்க 1 ரூபாய் கொடுக்காது இந்த ஊர்ல. கேட்ட உடனே 50 ரூபாய் பணத்தை கடனா கொடுத்துட்டு போறான். இந்த நல்ல மனசுக்காவது அவனுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட் என்ன மீனா, யார தேடிட்டு இருக்க? இல்ல,
பாலு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்தேன். இந்த பக்கமா செவத்த கல்லோட போனாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவா? என்ன உனக்கு கோவிலே நாளை காலி பண்ணிட்ட. சின்ன பசங்க சாப்பிடட்டும். அதுதானே கேட்டேன். நீ சின்ன பையலா? நான் கொடுக்குறேன். நீ தின்றுவ. அது வள்ளிமலை கோயில ஒரு கல்யாணம். நானும் சவத்தக்கன்னு போயிருந்தோமா, நிறைய தேங்காய் கொடுத்தாங்க, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ணே, எங்களுக்கு தேங்காய் கொடுக்கறது இருக்கட்டும். எப்ப எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? போட்டுறேன். ஏன் கஞ்சி கலையற? கலையற சீக்கிரம் போட்டுருங்க. என்ன சீக்கிரம் போட்டுங்க? நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வரணுமா? அவங்க எப்ப வந்து எப்ப கட்டுறது? பக்கத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டுவீங்களா? பையன் துடிக்கிறாப்பா, சீக்கிரம் கட்டிடு. நீங்க எப்படி துடிக்கிற? அண்ணிய பாக்கணும்ல. ஓஹோ, சரி கட்டிடுறேன். பொண்ணியாண்ணே எங்க இருக்காங்க? சொல்றேன். என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா. என்ன பேருன்னு ஊருன்னு எவருக்கும் தெரியாதுடா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. மாங்கல்யம் தந்தவன மதிக்கணும், மாமனார் மாமியார துதிக்கணும், குனிஞ்ச தல நிமிராம நடக்கணும், குலப்பெருமைய என்றும் காக்கணும். அடபூரு ஓட ஒத்து நடக்கணும், தத்த குழந்தைய பேணி வளர்க்கணும், வளர்க்கணும், படிச்சும் கொடுக்கணும். இந்த குணமெல்லாம் நிறைஞ்சிட்ட பொண்ணுதான் என் வாழ்க்கைக்கு கொடி கொடுக்கும் கண்ணுதான். எனக்கேத்த பொண்ணுதான் குடும்பத்தின் கண்ணுதான். என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தான் இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தான் இந்நேரம் வளர்ந்திருப்பா. கருக்கலில கண்ணு முழிச்சு பெருக்குவா, தூங்கி போன சேவலத்தான் எழுப்புவா, பட்டழகி குளிச்சு கூந்தல் திருப்புவா, காரத்தொட்டு கண்ணுல ஒத்தி எடுப்புவா. நான் வழக்கம் போல புரண்டு படுத்து வலது கையில் அவளை இழுக்க திமிருவா, முத்தமிட கிணறுவா, கொஞ்சம் சிணுங்குவா, உள்ளுக்குள்ள முணங்குவா, ஒண்ணும் அடங்குவா, போக போக அடங்குவா, போக போக அடங்குவா, என்ன கண்டு மயங்குவா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா. என்ன பேருன்னு ஊருன்னு எவருக்கும் தெரியாதுடா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. ஒண்ணும் யோசிக்காதீங்க,
ஒரு வகையில பார்க்க போனா மாப்பிள்ளை உனக்கு தூரத்து சொந்தம், அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்கள்ட்ட சம்பந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க? சொல்லுங்க தம்பி. அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல 4-5 பிராந்தி கடை இருக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. 4-5 பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்றாங்க. அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோல வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொட மாட்டாராம். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தர மாட்டேன், கட்டாயம் கொடுத்து நீ கவலைப்படாதமா, உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். ரொம்ப சக்தியுள்ள கடவுள்மா இவரு, நினைச்சது நடத்தி கொடுப்பாரு. எனக்கு சேர்மன் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொன்னேன். வணக்கம். வாங்க 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 தம்பி வாங்க, நம்ம மிராஜ் பையன்மா. என்ன பாக்குறீங்க? வேற யாரும் இல்ல, என் ஒரே பொண்ணு மீனா. தம்பி சாமி கூட வந்தீங்களாட்டு இருக்குது. நான் வேணா குடும்பம் ஹெல்ப் பண்ணிட்டுங்களா? இருட்டுங்க. மீனா, நீ வீட்டுக்கு போமா, நான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிம்மா. அம்மனி போயிடுங்க, அந்த பக்கம் டிராபிக் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா பேர்ல இப்பதான் அர்ஜென்ட் பண்ணிட்டு வர்றேங்க. அப்பா நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியுங்க. அப்பா சொல்லி அந்த சேர்மன் சீட் விஷயமா சொல்லுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுங்க. பூசாரி வாயா. அப்பா அந்த போஸ்டர் போயிட்டு வரேன். வெளியே போறல, அந்த கொடை எடுத்துட்டு போ. வெயில் ஒண்ணு வெளியே ஜாஸ்தி கிடையாது, பரவாயில்ல சும்மா போறேன். ஏய், நீ கருத்து போயிடுன்னு சொல்லி நான் கொடை எடுத்து போக சொல்லடா. அதுல 2 கம்பி போயிருக்கு, போய் போட்டோம். அடியே, அந்த கொடை எடுத்து போய் அவன்ட்ட. நான் வேலைக்கு போகாததுனால என்ன பார்த்தா உங்களுக்கு கொடைக்கம்பி ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுதுல்ல? என்னங்க அவன்கிட்ட கூட கம்பி நிறைய போயிருக்கு போல இருக்கு, காசு கொடுங்க. நேத்து கொடுத்தது என்னாச்சு? சித்திக்கு கொடுத்தேன். இல்ல சித்திக்கு கறிக்கடை பாயிட்ட கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். என்ன போஸ்ட்மேன் வர்றாரு? ஆமா சார். பாலு தம்பி, கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு. இது நிச்சயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரா தான் இருக்கும். ஒரு கையெழுத்து போட்டு வாங்கி பிரிச்சு படி. பேனா கொடுங்க. இங்க பேப்பர் பேனா கொடுத்துருங்க. ஏய், பேனா எந்துப்பா? அல்பம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். அப்பா எனக்கு வேலை கிடைச்சு. அம்மா எனக்கு வேலை கிடைச்சு. கைய கொடு, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்ட. இந்தா வச்சுக்கங்க. நான் இதெல்லாம் எப்பவுமே வாங்குறது இல்லையே, கடன் வாங்குவேன் கொடுப்பேன். உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் கண்டிப்பா. நீங்க போயிடுங்க. டேய், சம்பளம் எவ்வளவு போட்டிருக்கு? 5 ரூபா. வெறும் 5 ரூபாயா? பெருசுப்பா. 500? 5000பா. 5000 ரூபாய் சம்பளம். ஆமா, இனிமே ஐயா வசைக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போய் கொடை ரிப்பேர் பண்ணி தரேன். இனிமே இந்த மாதிரி வேலை நீ பார்க்க கூடாது. ஏன்? 5000 ரூபாய் சம்பளம் காண என்கிட்ட கூடா, நான் போயிட்டு வரேன். இந்த கொடை ரிப்பேர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாமி கும்பிடலாம் வாங்க. அதுவும் சரிதா, வா வா. அம்மா, தாயி, அகிலாண்டேஸ்வரி, என் பிள்ளைக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நீதான் அவனுக்கு துணையா இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றியை கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆல் தி ஸ்டாஃப்ஸ் நல்லா கேட்டுங்க. மிஸ்டர் பாலு தான் புதுசா வந்த அக்கௌண்டன்ட். இவர் புதுசா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் என்னன்னு இவருக்கு தெரியாது, எல்லாத்தையும் கத்து கொடுங்க. இல்ல சார், எனக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாமே தெரியும். தம்பி, இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சரி சார், தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்க. யாரு? மருதமாவா? ஏன் லோனுக்கா வந்தீங்களா? கொடுக்க சொல்லிட்டேனே, வாங்கிக்கலாமா? போங்க. சரிங்க ஐயா. போப்பா, போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. இந்தாமா, இதுல 4000 ரூபாய் இருக்கு. ஐயா 5000 லோன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் கொடுக்குறீங்களே. இத பாருமா, உடனே கடன் கிடைக்கணும்னா அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. கொடுத்தத வாங்கிட்டு போறீங்களா இல்ல ஆளை மாத்தி விட்டா? சரிங்க ஐயா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க.